ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 326வது நாமாவளியாக ஓம் ஜந்து தாபக்னாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி பிராணிகளுக்குள்ள தாபத்தை போக்குபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. ஜந்துஹு அப்படின்னா ஆன்மா, மனிதன், பிராணி, நபர், மிருகம், இந்த அர்த்தத்தெல்லாம் குறிக்கும். அப்போ முருகப்பெருமான் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருக்கார். அப்போ ஏற்பட்ட அந்த இறை சக்தி எல்லா விதமான தாபத்தை எல்லாம் போக்கக்கூடியவராக இருக்கார். தாபகா அப்படின்னா சூடு, துன்பம், வேதனை, மனக்கஷ்டம், துக்கம்னு சொல்கிறோம், அந்த அர்த்தங்களை எல்லாம் குறிக்கும். அப்படி எல்லா உயிர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சுக துக்கமானது இருந்துகிட்டே இருக்கும். அதனால்தான் எல்லா உயிருக்கும் சக்தி ஜெகஜனனி பராசக்தியாக இருக்கா. அதனால தான் அம்பாள் சாஸ்திரநாமத்தில் பார்த்தோன்னா ஆப்ரம்ம கீட்ட ஜனன்யை நமஹா அப்படின்ற நாமாவளி அழகாக வர்ணிக்கும். பிரம்மாவிலிருந்து புழு வரையிலும் தாய் அவ தான். அப்போ ஏற்பட்ட தாயும் ஆன அந்த பரம்பொருள் குமார பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த பிராணிகளுக்குள்ள தாபங்கள், பல்வேறு விதமான துன்பங்களை எல்லாம் போக்குறதுக்கு ஞானமே வடிவமாக காட்சி கொடுக்கிறார். ஒவ்வொரு பிராணியும் இந்த பூமியில், ஒவ்வொரு ஆத்மாவும் அந்தந்த வினைக்கு தகுந்த சுக துக்கத்தை அனுபவிச்சுட்டே இருக்கும். அதுக்கு காரணம் அந்த வினை தான். அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி இந்த ஆத்மா பூமிக்கு வந்திருக்கு. அதுக்கு அந்த சுகதுக்கத்துக்கு தகுந்த உடம்பு, அந்த உடம்புக்கு தகுந்த அவயங்கள், அந்த உடம்புக்கு தகுந்த சுகதுக்கங்கள், காலங்கள், இதெல்லாத்தையுமே இறைவன் தான் அமைச்சு கொடுக்குறார். அப்போ இறைவனுடைய அந்த செயலானது கருணையால் நிகழ்கிறது. ஏன் இந்த பாம்புக்கு இப்போ கால் இல்லாமல் படைச்சிட்டாரா அப்படின்னா அப்போ அதுக்கு துன்பமா அப்படின்னா கிடையாது. அந்த ஜீவன் அந்த வினையை அனுபவிப்பதற்காகத்தான் அந்த சரீரத்தை ஏற்றுக்கு. அப்போ அந்த வினையை அந்த சரீரத்தால் போக்கிக்குது. பழனி திருப்புகழ் அழகாக சொல்லுவார். உலக பசு பாச தொந்த மதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனை பாலர் மல ஜல சுவாச சஞ்சலம் அதால் என் மதிநிலை கெடாமல் உன்றன் அருள் தாராய் அப்படின்வர். ஏன்னா இந்த ஜீவன் இந்த பூமியில் பிறந்ததுக்கப்புறம் அதனுடைய பசு பாசங்களால் வரக்கூடிய கஷ்டங்களில் உழன்றுட்டே இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் என்னுடைய மதி, என்னுடைய அறிவு தடுமாறாமல் உன்னுடைய அருளை கொடுப்பா அப்படின்னு முருகனை கேட்பார். அதை கொடுப்பவராகவும் அந்த ஜீவனுடைய தாபத்தை போக்குபவராகவும் இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் ஜந்து தாபக்னாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.